வீட்டுக்கு வரும்போது தண்ணி கேட்போம். 12 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. இது வரைக்கும் தண்ணியே கொடுத்ததில்ல வீட்டுக்கு வந்து. வாசல் கிட்ட தானே இருக்கு, எடுத்து குடிக்க வேண்டியதானே. அது கூட உங்களால முடியாதா? எங்க அம்மா வந்து எங்க அப்பா வரும்போது தருவாங்க. எனக்கு அந்த ஒரு ஆசை இருக்கு, குடும்பமே. அந்த வாசல்ல தான் அந்த தண்ணி கேனும் இருக்கு, டம்ளர் இருக்கு, சொம்பு இருக்கு, எல்லாமே இருக்கு. எடுத்து குடிச்சிட்டா முடிஞ்சிட்டு. அத நீ தான் எடுத்து தந்தாகணும். அப்படி இல்லனா குழந்தை தான் எடுத்து, இல்ல பசங்க இருந்தாங்கன்னா அவங்க தான் எடுத்து கொடுக்கணும். அட பாவி. அப்படி எடுத்து கொடுக்கலனா கோவிச்சிட்டு அந்த தண்ணியை குடிக்காம நான் ரூம்ல போய் படுத்து கூட கிடப்பேன். பூமர் அங்கிள். ஆக்சுவலா தண்ணி கேட்டது பூமர் இல்ல, ஆனா அதை குடுக்கலங்கிறதுக்கு நீ கோச்சுக்கிட்டு படுத்து கிடந்த பாரு. 55-60 வருஷமா எங்க அம்மா எங்க அப்பா கொடுத்துட்டு தான் இருக்காங்க, பார்த்துட்டு தான் இருக்கேன். சாவு சாவும்ல. பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது, போக்குவரத்துலாம் அது நான் தான் பண்றேன். ஸ்கூலுக்கு கொண்டு போய் வர்றது வர்றதெல்லாம் நான் தான் பண்ணுவேன். இப்போ பிள்ளைங்களோட பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் போக்குவரத்துலாம் நான் தான் பண்ணுவேன். ஓகே. இதெல்லாம் உங்க அம்மா பண்ணாங்களா? இல்ல சார். இல்ல அப்ப தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. உங்க அம்மா தண்ணி மட்டும் தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. இவங்க பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க, ஸ்கூலுக்கு போறாங்க, கிராசரி வாங்க அவங்க தான் போறாங்க. கல்யாணம் முடிஞ்ச புதுசுல காலை தொட்டு கும்பிடுவாங்க காலையில எந்திரிச்ச உடனே. இல்ல சார், அதெல்லாம் நடக்காதுன்னு தெரிஞ்சு எல்லாம் கற்பனை. இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி நீ தெரிஞ்சிருக்க வேண்டாமாப்பா.